வணக்கம் பட்டீஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலவு தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இது புலவுன்னு சொல்லுவீங்க, அண்ட் தென் இதை வந்து நெய் சோறுன்னு சொல்லுவீங்க. நாங்கள் புலவுன்னு தான் சொல்லுவோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இடித்து வச்சுருக்கிற சோம்பையும் ஏலக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இது எல்லாமே நீங்கள் வந்து என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு நல்லா செவக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறையாவே ஆனியன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் ஒரு 15லேருந்து 20 வெங்காயம் வரைக்குமே நான் வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எப்போவுமே வந்து வெஜ் ரைஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புலவு சோறு போட்டு அதில் வந்து நீங்கள் வெஜ் சால்சா வச்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம இதில் வந்து சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்போம் ஒரு சிக்கன் கிரேவி, அதையும் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு மாதிரிக்கே இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எல்லாம் இந்த மாதிரிக்க வந்து கிண்டி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும் இந்த ஃபுல்லாக. இது வேகிற கேப்பில் வந்து நம்ம போயிட்டு பிரியாணி இலை வந்து பறிச்சுக்கலாம். நம்ம இது வீட்டிலேயே வந்து இருக்குது நமக்கு. நான் வீட்டு செடி வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செடி தான் இருக்கும். இல்லை 2 இது பறிச்சுக்கிறேன் நான். இந்த பிரியாணிக்குமே போடுவேன், புலவு சாதத்துக்குமே போடுவேன். வாசனை சூப்பராக வரும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா செடிலாம் இருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்களே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் திரும்பியும் வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு இல்லை கோல்டன் கலரில் வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கிண்டி விட்டு அதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து இதனால் பார்த்திங்கன்னா நிறையா சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே நல்லா புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வாசனை சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு வாசனைக்காக தானே வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் நம்ம நான்வெஜ் சாப்பாட்டில். இது வந்து வெஜ் புலவு தான், ஆனால் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கக்குள்ளே ஒரு வாசனை வரும். அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளை வந்து இன்னும் தூண்டும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறது. நல்லா இஞ்சி பூண்டு சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டிலேயே வந்து உர ஊற்றி வச்ச மோர் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரிக்க ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டுருங்க. பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இந்த அளவுக்கு வந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே வந்து கலர் கொடுக்கும் லேட்டாக. அப்போ திரும்பி நல்லா கிண்டி விட்டுருக்கலாம். அப்பப்போ விட்டு விட்டு வந்து இந்த மாதிரிக்கு ஃபுல்லாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இல்லையா? நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம காய்ச்சாத பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து நல்லா கலர் கொடுக்கும். நல்லா வெள்ளைன்னு இருக்கிறதுக்காக நம்ம வந்து பால் யூஸ் பண்ணுறோம். அதே அளவுக்கு வந்து தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எந்த அளவுக்கு போடுறீங்கன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பால் ஒரு பவுல் ஃபுல்லாக ஊற்றிட்டு 2 கப் கிட்ட வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றினேன். இந்தளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் அது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் போட்டுறணும். கொதிச்சிச்சுன்னு சொன்னால் ரைஸ் கலர் அந்த இதே மாறி போயிடும். ரைஸோட இதே மாறிடும். உப்பு போட்டுருங்க. அதில் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பறித்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி இலையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இது வந்து ஒரு நுர வர ஸ்டேஜ் கிட்ட மீன் இப்போ தானே ஊற்றிருக்கோம். ஸோ மேலே லைட்டாக நுர வரும், ஆனால் கொதிக்கலை. இது பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் நுர வந்திருக்கா. அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நம்ம இது ரைஸை வந்து இதில் வந்து பரவலாக போட்டுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப இதாகிடும். அது ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது. நல்லா பரவலாக எங்கே பார்த்தாலும் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறேங்க. நான் வந்து 1.25 படிக்கிட்ட வந்து அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தேவை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ரைஸ் போட்டுட்டு அதனால் தண்ணியுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கிண்டி விட்டு ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி போட்டு எடுத்ததுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா திரும்பி ஓப்பன் பண்ணி எடுத்து இந்த மாதிரிக்கே கிண்டி விட்ருங்க. ஏன்னா அது வந்து அடியில் வந்து பிடிச்சிக்கும். ஸோ அடியில் நல்லா பிரட்டி விட்ருங்க. அடியில் வந்து அது ஒன்று போல் இது இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பி வந்து தம் போட்டு வச்சிடணும். நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டாச்சு. தம் போடுறதுக்குனா உள்ளார வந்து நிறைய தண்ணி குளக்குலன்னு இடக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம தம் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ அதுவும் இறக்கினதுக்கப்புறமா இதில் வந்து நெய் வந்து நான் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் தானே வாசனையே சாதத்துக்கு. ஸோ வந்து தாராளமாக நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்களும் வந்து நிறையா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா குழந்தைங்களும் வந்து நெய் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக மறைக்க பரவி விட்டு அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு
பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பொல பொலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்மே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே சாப்பிட்ற ஒரு டிஷ் தான். எந்த நெஞ்ச கரிப்பு எதுக்குமே இருக்காது இதில். அதுக்கப்புறம் வந்து பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு இது பண்ணிக்கோங்க, கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லோ கலரில் வந்து ஆட் பண்ணேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷில் வந்து புலாவும் ஒன்று. அது இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு vlog போட்டிருப்பேன், சிக்கன் கிரேவி 2 காம்போவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.